இது என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு இது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னு இது கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில் சாப்பிட்டா இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும், கருப்பு பூசணிக்காய் ஜூஸும், சுரக்காய் ஜூஸும், கொஞ்சம் யோகாவும், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிருமா? எல்லாம் யோசித்து பார்த்தீங்களா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புத்தகமே சொல்லியாச்சு, பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும். அப்போ நம்ம அதன்படி ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த தம்பியை பாருங்க, 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ஒன்றும் போடல. இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்களேன். இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம போடக்கூடிய இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்களேன். மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இது முழுமையாக சரியாச்சுன்னா சுகர் மாத்திரையும் நிறுத்தலாம், பிபி மாத்திரையும் நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு வெயிட்டை குறைக்காம டெய்லி 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மினிமம் 10 மாத்திரை ஒரு 15 வருஷமாட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வெயிட்டை குறைச்சா இந்த ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரையை நிறுத்தலாம், இந்த பித்தப்பை கால் கரைஞ்சு போகும், சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். நான் சொல்லல, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். எதை மறந்தாலும் இந்த கொழுப்பை நீங்கள் இருக்கும்போது, இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும், நம்ம சாப்பிட மாத்திரை எதுவுமே வேலை செய்யாது. வீடியோவை சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்.